நம்ம வந்து ஐசிடி சொன்னத பார்ப்போமா? த பாத்வே டூ லேர்னிங், ட்ரான் லிக்விடிட்டி. ஆக்சுவலா ஐசிடி அதான் அடிக்கடி சொல்லுவார். ட்ரான் லிக்விடிட்டி தெரியலன்னா, உங்களால வந்து ட்ரேடிங்கே பண்ண முடியாது. அந்த ட்ரான் லிக்விடிட்டிய பத்தி எல்லாம் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த ஐசிடியோட எல்லா வருஷ வீடியோலயும் ஒரு 10, 15 வருஷமா அவர் சொல்ற ஒரே விஷயம், ட்ரான் லிக்விடிட்டி என்னன்றது. நான் மோஸ்ட்டா ட்ரேடர் எல்லாருமே வந்து சொல்லுவாங்கல்ல, நம்மளால வந்து அடுத்து என்ன நடக்கும்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியுமான்னா, ஐசிடில நான் தைரியமா சொல்லுவேன். நெக்ஸ்ட் இயர் வரைக்கும் எங்க போகும்ன்றத கூட நம்மளால சொல்ல முடியும். கரெக்ட்டா? ஸோ அந்த அளவுக்கு வந்து அக்யூரசி வந்து நம்மளால ரீட் பண்ண முடியும். பிகாஸ் நாம வந்து இன்னைக்கு என்னவோ அல்காரிதம் என்ன பண்ணுதுன்றத புடிச்சாச்சு. அதப்படி தான் நம்ம ட்ரேட் பண்றோம். அதான் ஐசிடி அடிக்கடி சொல்லுவாரு. எல்லாருக்குமே சேலஞ்ச் பண்ணுவாரு. உங்களால கண்டிப்பா மார்க்கெட் யூ கேனாட் டைம் த மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அஸ் ஐசிடி டெஃபினட்டா நம்மளால முடியும். And if you can identify where price is going to draw liquidity next, you can forecast direction with precision. ஒரே வார்த்தை தான். கைய கட்டிக்கிட்டு மார்க்கெட்ல நீங்க வந்து ஒரு சார்ட் ஓபன் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சார்ட்ல எங்க வந்து பிரைஸ் போகும் அப்படின்றத முடிவு பண்ணிட்டீங்கன்னா, இப்ப நெக்ஸ்ட் வீக் கேண்டில் இப்படி ஒரு கேண்டில் இருக்கு. அடுத்த வார கேண்டில் வந்து இப்படி போகும், இல்ல வந்து இப்படி போகும் அப்படின்றத நீங்க முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில், உங்கள வந்து அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அத மட்டும் தான் பார்க்க சொல்றாரு. அத அத நீங்க பண்ணீங்கன்னா, எவ்வளோ ஃபென்டாஸ்டிக்கா இருக்கும் தெரியுமா? தென் வந்து இங்க பாருங்க. ட்ரேடிங் இஸ் அபௌட் இது ப்ரெடிக்ஷன். அதாவது நம்ம வந்து ஆ என்னது? நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் சொல்லுவேன். எப்பயுமே நீங்க வந்து ஆன்டிசிபேட் பண்ணிட்டீங்க. இதுதான் நடக்கணும்ன்றதுன்னா, அப்பதான் வந்து அந்த கீ லெவல்ல அந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டோ, இல்ல சிஏஎஸ்டியோ நடக்கும்போது உங்களால புரிஞ்சுக்க முடியும். நீங்க ஆன்டிசிபேட் பண்ணாம வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ அதனால தான் வந்து ப்ரெடிக்ஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ அத மைண்ட்ல வச்சுக்கோங்க. அண்ட் அட் த சேம் டைம் வந்து மார்க்கெட் எப்பயுமே லிக்விடிட்டி நோக்கி போகும். ஸோ அதனால இம்பேலன்ஸ்டு லிக்விடிட்டி இம்பேலன்ஸ் அது நம்ம லோவர் டைம் ஃப்ரேம். பட் பேசிக்கா வந்து ஹையர் டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே அதுக்கு தேவை லிக்விடிட்டி தான். வேற எதுவுமே அதுக்கு தேவை கிடையாது. ஸோ அதனால அவர் ஜாப் இஸ் டு ஐடென்டிஃபை வேர் இஸ் த லிக்விடிட்டி. அவ்வளவுதான். நமக்கு லிக்விடிட்டி எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா அதை நோக்கி மார்க்கெட் போதா இல்லையா, அவ்வளவுதான் நம்ம வேலை. நம்ம வேற எதுவுமே பண்ண வேண்டியது இல்லை. நம்ம ரொம்ப சிம்பிளிஃபைடா உட்காந்துருக்கலாம். இந்த பாருங்களேன், யுவர் ஃபர்ஸ்ட் ஸ்கில் ஆஸ் அ ட்ரேடர் இஸ் டிட்டர்மைன் வேர் இஸ் த மார்க்கெட் ட்ரையிங் டு கோ மேலையா கீழையா. ஒரே கேள்வி உங்க மனசுக்குள்ள இந்த வாரம், அதுதான் நான் எப்பயுமே கேட்பேன். பார்த்திருக்கீங்களா? என்ன எக்ஸ்பெக்டேஷன், மேல போகுமா கீழே போகுமா? ரொம்ப சிம்பிள். அடுத்த வாரம் கேண்டில் இப்படி பிரிண்ட் ஆகணும்ன்றத முடிவு பண்ணிட்டா அந்த வாரமே ட்ரேட் பண்றது ரொம்ப சிம்பிள். ஸோ அதுதான். ஸோ லிக்விடிட்டி இஸ் ரீச்சிங் ஃபார். ஸோ இந்த இடம் இப்போ எதை நோக்கி போயிட்டு இருக்குன்றத பண்ணிட்டா நம்மளோட டைரக்ஷனல் பயாஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ டைரக்ஷனல் பயாஸ் பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கவலை? டைரக்ஷனல் பயாஸ் தான் நைட் மேர் எல்லாருக்குமே வந்து ஒரு கெட்ட கனவு மாதிரி. கரெக்டா? ஸோ அத வந்து அவர் சொல்றாரு. அண்ட் இப்போ நீங்க வந்து இந்த வாரம் வந்து செல் ஆகணும்னு நினைக்கிறீங்க கோல்ட. ஆனா அவன் திடீர்னு ஒரு நாள் செல் ஆகுற மாதிரி ஒரு கேண்டில் வச்சுட்டு அடுத்த வாரம் அடுத்த நாளே திடீர்னு மேல போறான், அடுத்த நாள் கீழே வரான்னா, ஜஸ்ட் சிம்பிளா கையை வச்சுட்டு வேற வேலை. நம்ம வந்து வேடிக்கை பார்க்கறது மட்டும்தான் வேலை. அதைத்தான் அவர் சொல்றாரு. உன்னால அதை கண்டுபிடிக்க முடியல, ரொம்ப சிம்பிளா விட்டுரு. அது ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. பட் ஒன்ஸ் அதை நம்ம வந்து கண்டுபிடிக்க கத்துக்கிட்டோம் அப்படின்னா, தென் நம்மளை வந்து அடிச்சுக்க ஆளே கிடையாது. ஸோ அதைத்தான் ஐசிடி சொல்லுவார் அடிக்கடி. நீங்க எப்ப வந்து டைரக்ஷனல் பயாஸ்ன்னு நேரா உள்ள போறீங்களா கஷ்டப்படுவீங்க. பட் நான் இதுதான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். பிரைஸ் இங்கதான் எனக்கு லிக்விடிட்டி இருக்கு. இதுதான் வந்து மோஸ்ட் ப்ராபபிள் வந்து இது. அதனால வந்து இந்த இடத்துல போயிருச்சுன்னா நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன் இந்த இடத்துக்கு போறதுக்கு அப்படின்னு நீங்க எதிர்பார்த்துட்டு காத்திருந்தா அது நடந்துச்சு அப்படின்னா, ஆஸ் அ ட்ரேடரா நீங்க ஸ்டெப் 1 வந்து பாஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். இதை டிட்டர்மைன் பண்ண கத்துக்கிட்டீங்கனாலே போதும். அதனால தான் டிஓஎல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய பேரு ட்ரான் லிக்விடிட்டி எங்க வைக்கிறதுன்னு தெரியாம இங்க இருந்து பிரைஸ் வந்துகிட்டே இருக்கும் கீ லெவலுக்கு. அவன் அங்க ஒரு சின்ன மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுத்தோடனே அவன் என்ன பண்ணுவான்னா நேரா டிஓல தூக்கிட்டு போய் இங்க வச்சிருவான். அது எப்படி அங்க போகும்? இது எக்ஸ்பான்ஷன் லெக்கா, இது கன்சாலிடேஷன் லெக்கா, இது வந்து இது போயிட்டு இது ரீட்ரேஸ்மெண்ட் ஆயிடுமா, எதுவுமே அவனுக்கு தெரியாது. ஸோ அது ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிறாங்க மக்கள். ஸோ அதை வந்து நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து ஹேண்டில் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி செஷன் கான்டெக்ஸ்டிங் பாருங்களேன். லிக்விடிட்டி என்ன சொல்றாரு பாருங்க. லிக்விடிட்டி ட்ரா இஸ் டைட் டு டைம் அண்ட் செஷன். அஃப்கோர்ஸ் அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கரெக்டா? ஜென்ரலா ஒரு எக்ஸாம்பிள் அவர் சொல்லியிருக்காரு பாருங்களேன். எக்ஸாம்பிள் என்ன? நம்ம ஏஎம்டின்னு எடுத்துக்கிட்டா ஆப்வியஸா எக்ஸ்பான்ஷன் இஸ் ஆல்வேஸ் அட் 9:30 டு 11 o'clock. ஏன்னா நியூஸ் இருக்கும். ஈவன் அது பிஃபோர் 8:30க்கு கூட வரலாம். ஸோ ப்ரியர் 1 hour.
அப்போ ஆக்சுவலா அதுலதான் மேஜர் மூவ்மெண்ட்ஸ் வரும். அப்ப லஞ்ச் என்ன பண்ணிட்டோம்னா மோஸ்ட் ப்ராபபிள் இது வந்து நீங்க வந்து ரீட்ரேஸ்மெண்ட்ஸை வந்து பார்க்கலாம். அதே மாதிரி ஏசியா செஷன் வந்து எப்பயுமே நம்மளுக்கு தெரியும் ஏசியாவும் இதுவும் வந்து ரேஞ்ச் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த செஷன் கண்டெக்ஸ்ட்டை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஈஸி அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஓவர் இண்டிகேட்டர் அது பிகினர்ஸ்க்கு எப்பயுமே நம்ம சொல்றது தான். அது எல்லாருமே வந்து இது ப்ரைஸுக்கு வந்து இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுங்க, அந்த இண்டிகேட்டர்ல செல்லு வந்தா செல் பண்ணுங்க. அதெல்லாம் வந்து வெரி வெரி என்ன சொல்றது என்ன சொல்றது ஒஸ்ட் லெவல் பிகினருக்கு வந்து ரொம்ப ரொம்ப இதா இருக்காது. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டைம் வந்து சார்ட்ல டைம் பேஸ்டா லிக்விடிட்டி பேஸ்டா நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா வந்து உங்களால வந்து இதை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி பாருங்க யூ வில் நாட் மாஸ்டர் திஸ் இன் a வீக் ஆர் மந்த். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால தான் சொல்லுவேன் ஒரு 10 நாள் நான் ஒரு தட்ட மென்டார்ஷிப் அட்டன் பண்ணிட்டேன் அதனால நான் இது கத்துக்கிட்டேன் அப்படின்னா டெஃபினெட்லி நாட். அந்த மாதிரி எல்லாம் யாராலையும் கத்துக்கிட்டு பெரிய ட்ரேடர் ஆயிட முடியாது. ஓகேங்களா? நாம எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றோமோ சார்ட்ல அதுதான். நான் மோஸ்டா எல்லார்கிட்டயும் ரெக்கமெண்ட் பண்றது என்ன, மினிமம் ஒரே ஒரு செஷன் முழுசா உட்காந்து ஜஸ்ட் வாட்ச் மட்டும் பண்ணுங்க அப்படின்ட்டு. பட் எல்லாருக்குமே ஆரம்ப காலத்துல கடுப்பா இருக்கும். எதனா வாட்ச் பண்றது, எதுக்கு நம்ம உட்காந்து எதை பார்த்துட்டு இருக்கோம்னே தெரியலையேன்னு. பட் போக போக தான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரியும். நியூயார்க் செஷன் எப்பயுமே என்ன பண்ணும், லண்டன் செஷன் எப்பயுமே என்ன பண்ணுது, ஏன் லண்டன் செஷனை லோ ஆஃப் த டே இல்ல ஹை ஆஃப் த டே மேக் பண்ணணும்னு சொல்றாங்க, ஏன் வந்து நியூயார்க் வந்து சம்டைம்ஸ் கண்டினியூஷன் ஆகுது, சம்டைம்ஸ் அப்படியே ரிவர்சல் ஆகுது. இது எல்லாத்தையுமே நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா போக போக தான் உங்களால வந்து புரிஞ்சிக்கவே முடியும். ஸோ அது அது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால தான் எப்பயுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. மினிமம் ஒரு செஷனாவது உட்காருங்க. முழுசா உட்காருங்க. கைய கால கட்டி போட்டுட்டு ட்ரேடு ட்ரேடு ட்ரேடுன்னு போகாம கொஞ்ச நேரம் அது அந்த ஒரு செஷனாவது என்ன பண்ணுதுன்னு வாட்ச் பண்ணுங்க. சும்மா எப்ப பாரு வர்றது, ஓ இங்க இருக்கா, சரி அப்ப இதா லிக்விடிட்டியா, சரி வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு போயிடுறது. மறுபடியும் இடையில வர்றது, வந்து இங்க வந்து பொண்ணு அடடா எம்எஸ்எஸ் கொடுத்துறான் போடு உடனே ரீட்ரேஸ்மெண்ட் ஆனாலே என்ட்ரி தான் அப்படின்னு அவன் நேரா போற மாதிரி போயிட்டு வந்து அடிச்சிருவான். ஐயோ லிக்விடிட்டி எல்லாம் கொடுத்தானே ஏன் போனா, எதுவுமே நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்க வந்து இது பண்ணிக்க வேண்டாம். அண்ட் அஃப்கோர்ஸ் எப்பயுமே அவர் அதான் சொல்லுவார், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எல்லாருக்குமே. ஏன்னா ஒன்ஸ் அக்கௌண்ட்டை ப்ளோ பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே இருக்காது. கரெக்டா? ஓவர் ட்ரேடிங்கோட பியூட்டியே அதுதான். ஓவர் ட்ரேடிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோட உங்க கதை காலி. உங்களுக்கு ட்ரேட் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாம போயிடும். அப்ப வாய்ப்பு இன்னும் எனக்கு வேணும், இன்னும் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வேணும்னா யூ ஹேவ் டு லோவர் யுவர் ரிஸ்க் இல்லையா? அப்போ ஆப்பர்ச்சுனிட்டி வேணும்னா நீங்க ரிஸ்கை குறைச்சி தான் ஆகணும். ரிஸ்கை வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா தான் பண்ணணும். ஸோ அது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால கண்ட்ரோலிங் ரிஸ்க் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஈவன் நான் தான் சம்டைம்ஸ் சொல்லுவேன்ல, ப்ரைஸ் வந்து என்னை வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் இங்கேருந்து கிளம்பும்போது நம்ம இங்கே கூட பை பண்ணுவோம். கரெக்டா? ஸோ அஃப்கோர்ஸ் இப்போ நான் இங்கேயா ஸ்டாப் லாஸை கொண்டு வந்து வைக்க போகிறோம், நம்ம இங்கே தான் வைக்க போகிறோம், அது இட்ஸ் ஓகே. பட் இந்த இடத்துலையும் பை பண்ணுறீங்க விச் இஸ் ப்ரீமியம்னு நீங்கள் நினச்சா கூட ரிஸ்க் வந்து ப்ராப்பராக மேனேஜ் பண்ணப்பட்டுருச்சு அந்த அக்கௌண்ட்டுக்குன்னா தெர் இஸ் நோ ஒரி. அதுக்கப்புறம் நமக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. கரெக்டா? அண்ட் அஃப்கோர்ஸ் நிறைய பேரோட பெரிய பிரச்சனையே வந்து எமோஷனல் கண்ட்ரோல். அது வந்து கண்டிப்பா இருக்காது. இது நிறைய இந்த மாதிரி ஐசிடியோட வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் படிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ இந்த வார்த்தை தான் பிகினர்ஸோட பிரச்சனையே. நான் நிறைய பேருக்கு பார்த்துருக்கேன். எல்லா இடத்துலயும் என்ட்ரி போட்டுறோம். ஆனால் லாஸே வரக்கூடாது. எனக்கு வந்து நான் வருவேன், என்ட்ரி போடுவேன், ப்ராஃபிட் மட்டும்தான் வரணும். லாஸ்ன்றது நான் ஃபேஸே ஏன்னா லாஸ்ன்றது வரும்ன்றதையே நம்ம ப்ரெடிக்ட் பண்ணாம வர்றதுனால தான் நாம வந்து லாஸ் ஆகும்போது பயப்படுறோம். அச்சோ லாஸ் ஆயிடுச்சு, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையே. லாஸ் இஸ் த பார்ட் ஆஃப் த கேம். நான் வந்து ட்ரேடிங்குள்ள வந்தா எனக்கு ப்ராஃபிட் மட்டும் வராது, லாஸும் சம்டைம்ஸ் வரும். அந்த லாஸ் ஷுட் பி மேனேஜபிள். பட் ப்ராஃபிட் வந்து எனக்கு வந்து அது எவ்வளோ இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு தான் நீங்க இருக்கணுமே மைண்ட்ல. ஸோ அதை வந்து நல்லா பண்ணிக்கிறது நல்லது. தட் இஸ் நாட் ட்ரைனிங், தட்ஸ் ஃபேண்டசி. ஸோ அதை தான் அவர் சொல்றாரு, ரியல் ட்ரேடர் அக்செப்ட் லாஸ், லேர்ன் ஃப்ரம் தெம் அண்ட் கண்டினியூ வித் டிசிப்ளின். டிசிப்ளின் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அது எப்படின்றத பாருங்க. ஸோ யுவர் ஜேர்னல் இஸ் யுவர் எமோஷனல் ஆங்கர். ஸோ நீங்க வந்து அந்த ஜேர்னல் பண்றீங்க, ஓகே இந்த இடத்துலலாம் மொமெண்டம், இந்த இடத்துலலாம் நம்ம வந்து என்ட்ரி எடுத்த தப்பு, இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து லிக்விடிட்டி எடுக்காமே நம்ம வந்து என்ட்ரி எடுத்துட்டு அந்த மாதிரி எப்பெல்லாம் ஜேர்னல் பண்றீங்களோ அப்ப நெக்ஸ்ட் வந்து நீங்க போறப்ப வந்து அது வந்து உங்களை வந்து காப்பாற்றும். ஸோ அண்ட் அஃப்கோர்ஸ் செல்ஃப் கோச்சிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அவர் தான் சொல்லுவார் மிரர் ஆஃப் க்ரோத். ஸோ இந்த உங்க ஜேர்னலை நீங்க பண்றீங்க அப்படின்னாலே போதும். அதுக்காக நான் எந்த ஆப்பையும் வாங்க சொல்லலை. அதுவும் ஒரு புல்ஷிட் தான். அது சிம்பிளி வேஸ்ட் ஆப்லாம் வாங்குறது.
என்னைய பொறுத்த வரைக்கும் நீங்க பண்ற ட்ரேடோட சார்ட்டை எடுத்து வைங்க. அதுல உட்காந்து மென்ஷன் பண்ணுங்க. என்னெல்லாம் தப்பு பண்ணீங்கன்னு. அத ஒரு மந்த் ஆனா எடுத்து பாருங்க. ஸோ என்னென்ன டீட்டெயில் நான் மிஸ் பண்ணியிருக்கேன், எந்த டைமை மிஸ் பண்ணனா, கன்ஃபர்மேஷனை மிஸ் பண்ணனா, அந்த மாதிரி என்னென்ன இன்ஃபர்மேஷன் மிஸ் பண்ணேன், எதனால இந்த ட்ரேடு வந்து எனக்கு மிஸ் ஆச்சு, நியூஸா, டைம் தப்பா, செஷன் தப்பா, என்னன்றத மார்க் பண்ணீங்கன்னா தென் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஓகேவா? அதே மாதிரி ஃபர்ஸ்ட் மைல்ஸ்டோன் ஆல்வேஸ் பிரேக் ஈவன். ஸோ நமக்கு எப்பயுமே அதான் சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஸோ நம்ம வந்து என்ட்ரி எடுத்துட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ட்ரி பிரேக் ஈவன் பண்ணியாச்சு. ஒரு ப்ராப்பர் ஏரியா. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் பிரைஸ் வந்து டப்புன்னு அடிச்சுட்டா கூட தேர் இஸ் நோ வொரி. நீங்க வந்து இந்த ஏரியாவை ப்ரெடிக்ட் பண்ணீங்க. இந்த ஏரியா விச் வாஸ் டெலிவர்டு ப்ராப்பர்லி தட்ஸ் இட். இந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணீங்க, புக் பண்ணல. தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். பட் பிரேக் ஈவன் ஹெல்ப்ஸ் யூ. எப்பயுமே மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த பிரேக் ஈவன்லாம் வந்து மோஸ்ட்லி ஃபியூச்சர் ட்ரேடருக்கு வந்து ஒரு என்னது வரப்பிரசாதம் மாதிரி. ஏன்னா ஃபியூச்சர் ட்ரேடருக்கு வந்து சர்வே பண்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா சிஎஃப்டில 10% கொடுத்துருவான். ஆனா வந்து ஃபியூச்சர்ஸ்ல அப்படிலாம் கிடையாது. 50K அக்கௌண்ட்டுக்கு வெறும் $2,500 5% தான் தருவாங்க ஓவரால். அப்போ அந்த 5% வச்சு காப்பாத்தி நம்ம அக்கௌண்ட்ல கொண்டு போகணுன்றப்ப வந்து ஈவன் ட்ரெயிலிங் ட்ராடவுன்லாம் இருக்கும்போது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த மாதிரி நேரத்துல வந்து பிரேக் ஈவன் இஸ் அ பியூட்டிஃபுல் திங் அண்ட் டிசிப்ளின். ஸோ வென் நாட் டு ட்ரேட் வந்து எப்பயுமே நம்ம சொல்லுவோம். ஸோ அதனால வந்து நான் டைமுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன், பார்த்துருக்கீங்களா? லூசி படத்துல வந்து ஒரு வரும். ஒரு ஒரு டிஸ்டன்ஸை நீங்க வச்சுட்டீங்க. இந்த டிஸ்டன்ஸ்ல ஒரு ஒரு கார் வந்து போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கார் வந்து போகுது. இந்த கார் வந்து வாட் யூ கால்டு இந்த கார் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கார் வந்து ஒரு லெட்ஸே வந்து ஒரு 200 கிலோமீட்டர் வேகத்துல போகுதுன்னு வச்சுக்கோங்க. நீங்க ஸ்பீட் லிமிட் 200 கிலோமீட்டரு. பட் நீங்க வந்து உங்க காரால 200 கிலோமீட்டர் போட முடியும். ஆனா அங்க வந்து ஒரு 80 கிலோமீட்டரோ இல்ல வந்து 120யோ போட்டிருக்காங்க அப்படின்னா, அதுக்குள்ள நீங்க போறீங்கன்னா உங்களால வந்து பிரேக் பண்ணி மேனேஜ் பண்ண முடியும். கரெக்டா? இஷ்டத்துக்கு அள்ளி விட்டா லெவரேஜ் இருக்கு. 2000 லெவரேஜ் தரான் எக்ஸ்னஸ்லன்றதுக்காக கோல்டுல ஒரு லாட் பை பண்றது $1000 வச்சுக்கிட்டு. கரெக்டா? ஸோ தட்ஸ் நாட் குட் ஒன். அண்ட் ஆல்சோ வந்து டைமுக்கு என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, நாம எக்ஸிஸ்டா இருக்கோமா இந்த உலகத்துல அப்படின்றத டைம் தான் சொல்லும். ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பயுமே வந்து பாயிண்ட் ஏ டு பாயிண்ட் பி. இப்போ இதுக்கு வந்து பிரைஸ் வந்து எவ்வளவு நேரத்துல ஐ மீன் அந்த கார் வந்து எவ்வளவு நேரத்துல போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஒரு 100 கிலோமீட்டர் வேகத்துல போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். மேபி வந்து ஒரு ஒரு சம்திங் லெட்ஸ் இந்த இடத்த வந்து ஒரு 2 செகண்ட்ல வந்து கடந்துருமா? 2 செகண்ட்ல கடந்துரும். அப்போ உங்களால கார பார்க்க முடியும்னா, அஃப்கோர்ஸ் ஒரு மோஷன் பிளர்ரோட பார்க்க முடியும். ஒரு 50% ஆஃப் த கார் வந்து மோஷன் பிளர்டா இருக்கும். ஓகே டன். ஒரு அதே 1000 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போனா, ஒரு காத்து போன அடையாளம் தெரியும். ஆனா வந்து உங்களால அது கார் தானா அப்படின்னுலாம் பிரெடிக்ட் பண்ண முடியாது. அதே எக்ஸ்ட்ரா ஒரு 3000, 4000 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆகும் பிரைஸ்? சாரி பிரைஸ்ன்னே வருது. காரு. ஸோ கார் என்ன பண்ணும்? உங்க கண்ணுக்கு அந்த இடத்துல நடந்ததே தெரியாது. அப்போ இந்த இடத்துல உண்மையிலே கார் தான் டிராவல் ஆச்சா இல்லையான்றத நீங்க கண்டுபிடிக்கணும்னா உங்களுக்கு என்ன வேணும்? டைம் இருந்தா மட்டும் தான் உங்களால கண்டுபிடிக்க முடியும். டைம்னா உங்களுக்கு இருக்கிற டைம் இல்ல. டைம் வச்சுதான் ஒரு செகண்ட்ல இவ்வளவு நேரம் போயிருக்கு. அப்ப எத்தனை மில்லி செகண்ட்ல டிராவல் பண்ணிருக்கு அப்படின்னு. அப்போ ஒரு டைம்னு ஒண்ணு இல்லன்னா, நம்மளால நம்மளோட எக்ஸிஸ்டன்ஸிய வந்து இங்க வந்து யாராலயும் பார்க்கவே முடியாது. ஸோ அதனால தான் வந்து டைம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஈவன் இன் ட்ரேடிங். அது எப்பயுமே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆ பாத்தீங்களா? தேர் இஸ் நோ சீக்ரெட் மாடல். ஓகேவா? ஃபார் எனிஒன். மேபி இது எல்லாத்தையும் சொன்னா சீக்ரெட் மாடல்ன்னு சொல்லலாம். நோ யுவர் ட்ரான் லிக்விடிட்டி. தட் இஸ் ஃபர்ஸ்ட் திங். மேனேஜ் ரிஸ்க். அது வந்து ஃபென்டாஸ்டிக் ஐடியா. அது பண்ணா மட்டும்தான் நம்ம வந்து அந்த லாங் டேர்ம் கேம்ல இருக்க முடியும். நீங்க அக்கௌண்ட்ட ப்ளோ பண்ணிட்டேன்றீங்கல்ல. சம்டைம்ஸ் வந்து ஒன்ஸ் வந்து மேபி அந்த அக்கௌண்ட்ட ப்ளோ பண்ணி ஒரு 2 நாள் 3 நாள் கழிச்சு ஒரு 4, 5 ட்ரேட் சூப்பர் ட்ரேட் கிடைச்சிருக்கும். அப்போ எவ்வளவு வருத்தம் வந்திருக்கும். எத்தனை பேர் வருத்தப்பட்டிருக்கீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ச்சே! ஒரு அந்த லாஸ்ட் 2 ட்ரேட மட்டும் எடுக்காம இருந்திருந்தேன்னா இந்நேரம் இந்த ட்ரேட்ல நிறைய பேர் ஃபீல் பண்ணிருவோம். ஜென்ரலா அது எல்லாருக்கும் நடக்கிறதா இல்லையா? ஸோ அதனால அதே மாதிரி எமோஷன் கண்ட்ரோல். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எமோஷன் கண்ட்ரோல். ஏன்னா இந்த ட்ரேடு போட்டதுக்கு அப்புறம் அவன் ஒரு செல் கேண்டல் வச்சாலே கை நடுங்கிறது, பதட்டம் வர்றது. தயவு செஞ்சு அந்த மாதிரி எப்பயுமே பண்ணாதீங்க. அதனால எந்த யூஸுமே இல்லை. நமக்கு வந்து பிரைஸ் வந்து எப்பயுமே ப்ராப்பரா ஈவனா பேலன்ஸ்டா போகணும். அப்பதான் வந்து பிரச்சனை இல்லை. இப்படியே நேரா போச்சுன்னா நேரா வந்து அடிச்சிருவான். ஓகேவா? ஸோ அதனால அதுல எல்லாம் வந்து இதா இருங்க. ஜேர்னல் அண்ட் செல்ஃப் கோச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களுக்கு நீங்க வந்து இது பண்ணிக்கல அப்படின்னா அதை ஐசிடி வந்து ரொம்ப இதா சொல்லிட்டு நம்ம எவ்ரி வீக் இனிமேல் ஐசிடியோட ஒரு ஒரு நோட்ஸா பார்க்கலாம். அட் த எண்ட் ஆஃப் த ஜேர்னி யூ வில் ரியலைஸ் ஒன்லி திங்ஸ் யுவர்
யுவர் ஒன்லி ஆப்ஸ்டக்கிள்ஸ். ஓகேவா? டிசிப்ளின் வாஸ் த மிஸ்ஸிங் பீஸ். இது என்ன சொல்ல வர்றாரு ஐசிடி சொல்லுங்க பார்க்கலாம்? இந்த ட்ரேடிங் ஜர்னில தடங்களே நீதான். உனக்கு நீதான் தடங்களே. அவர் அததான் சொல்ல வர்றாரு. சோ யூ வேர் அதாவது யூ வேர் யுவர் ஒன்லி ஆப்ஸ்டக்கிள். பாத்தீங்களா? நீ தான் உனக்கு தடங்களே. சோ அத டிசிப்ளின்ன்ற ஒரு விஷயம் தான் உங்ககிட்ட இருந்த மிஸ்ஸிங் பீஸ். அத மட்டும் முடிச்சிருந்தீங்கன்னா, உண்மையிலே இப்ப யோசிச்சு பாருங்க. எத்தன பேர் வந்து உங்களால வந்து அலாரம் வைக்காமயே சம்மவ் அரவுண்ட் அந்த 6:00 தான் எந்திரிக்கணும்னு இல்ல. சம்மவ் அந்த 6-7க்குள்ள ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி முழிப்பு வந்துருதுல்ல. ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேல அந்த டிசிப்ளின்டா நீங்க வந்து பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, ஆ ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். அத நம்ம வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது. சோ அந்த மாரி தான் அந்த டிசிப்ளின் விச் வில் ஹெல்ப் யூ. சோ இதெல்லாம் வந்து அவர் சொன்ன ஒரு பியூட்டிஃபுல் கோட். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் யுவர் பெஸ்ட் மென்டார். அத வந்து யாராலயும் ரீப்ளேஸ் பண்ண முடியாத ஒரு விஷயம்னா இதுதான். உங்க எக்ஸ்பீரியன்ஸ வந்து யாராலயும் குடுக்கவும் முடியாது, ரீப்ளேஸ் பண்ணவும் முடியாது. யூ கேன் பை ஆர் செல் எனிவேர் இஃப் யூ ரிஸ்க் இஸ் மேனேஜ்டு. ஸோ அஃப்கோர்ஸ் இது இஸ் ஃபேண்டாஸ்டிக். ஏன்னா நம்ம சம்டைம்ஸ் இது 50% மேல போயிட்டு ரீட்ரேஸ் பண்ணும்போது வாங்கலாமா வேணாமான்னு இருக்கும். பட் இருந்தாலும் ட்ரேட் போடணும்னு நினைப்பீங்க. பட் போறப்ப நீங்க ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா தென் இட் இஸ் ஃபைன். ஸோ அதே மாதிரி இஃப் யூ டோன்ட் நோ வேர் பிரைஸ் லைக்லி டு கோ யூ ஹேவ் ஆல்ரெடி ஃபெயில்டு. இதுதான் வந்து கோல்டன் வேர்டு. ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிரைஸ் எங்க போகணுன்றதே தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். நான் அதுக்கு தான் சொல்லுவேன் அடிக்கடி. பிரைஸ் எங்க போகணும்? லிக்விடிட்டி எங்க இருக்கு? பாருங்கன்னு. நமக்கு பிரைஸ் எங்க போய் டெலிவரி பண்ணணுன்றதே தெரியலன்னு வச்சுக்கோங்க. தெரிஞ்சு அது ஃபெயிலியர் ஆனா தட் இஸ் டிஃபரெண்ட். நம்ம தப்பா பார்த்துருக்கோம்னாவது தெரிஞ்சுக்கலாம். அது எங்க போகும்னே தெரியாதுன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். எப்பயுமே த போரிங் பார்ட்ஸ் வந்து எல்லாருக்கும் என்ன தெரியுமா? பயாஸு, லிக்விடிட்டி, ரிஸ்க். இது 3மே கடுப்பா தான் இருக்கும் எல்லாருக்கும். என்னடா இத போட்டுட்டு பயாஸ்ன்னு சொல்லிட்டு இது டெய்லி அங்க போய் இத பார்த்துக்கிட்டு இருக்கணுமா அப்படின்னு இருக்குல்ல. ஆனா உங்களுக்கு பயாஸ் தெரியல அப்படின்னா உங்களால ட்ரேடே பண்ண முடியாது. தட் இஸ் த கீ திங். ஃபர்ஸ்ட் பயாஸ் தான். அடுத்து லிக்விடிட்டி. ஸோ லிக்விடிட்டி கண்டிப்பா தெரியணும். அண்ட் ஏன்னா பயாஸ்ன்றதே லிக்விடிட்டிய பேஸ் பண்ணதான். ஏன்னா பயாஸ்ன்றது தெரிஞ்சுக்கிறீங்கன்னா, எங்க லிக்விடிட்டி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறீங்கன்னு அர்த்தம். எங்க லிக்விடிட்டி இருக்கு, பிரைஸ் எத நோக்கி போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறீங்கன்னா, நீங்க ட்ரேட் போட போறீங்கன்னு அர்த்தம். அந்த ட்ரேட்ல ரிஸ்க்க மேனேஜ் பண்றீங்க அப்படின்னா, தென் யுவர் ஃபவுண்டேஷன் இஸ் ஸ்ட்ராங். அப்போ உங்கள உங்கள வந்து ட்ரேடிங் ஜர்னில அடிச்சுக்கவே முடியாது. ஸோ அத எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கங்க. அண்ட் ஆல்வேஸ் அஃப்கோர்ஸ் நம்ம வந்து என்ஜாய் பண்ணுவோம்ல. அது வந்து ஃபேன்டாஸ்டிக் திங். இத வந்து வேணா நெறைய எழுதி வச்சுக்கோங்க. பி யுவர் ஓன் பிக்கெஸ்ட் சியர் லீடர். ஐசிடி அதான் சொல்லுவாரு. நம்ம வந்து யோசிச்சு பாருங்க. நம்ம யாரு? எங்க பொறந்தோம்? என்ன படிச்சோம்? திடீர்னு ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுன்னு வந்தோம். என்னன்னே தெரியாது. ஆனா சம்டைம்ஸ் 18 வயசுல இருந்து இப்ப சாரி பொறந்ததுல இருந்து ஒரு 18, 19, 20 வயசு வரைக்கும் படிச்ச எதுக்குமே சம்பந்தம் இல்லாத மார்க்கெட் இது. கரெக்ட்டா? இந்த ஃபினான்ஷியல் வேர்ல்ட சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க ஸ்கூல்லயே நான் படிச்சேன். ஃபாரெக்ஸ்னா எனக்கு ஸ்கூல்ல சொல்லிக் குடுத்தாங்க. காலேஜ்ல சொல்லிக் குடுத்தாங்க. யாராலயுமே சொல்ல முடியாது. யூரோ, யுஎஸ்டி எப்படி ட்ரேட் ஆகும்னு யாராவது சொல்லிக் குடுத்தாங்களா? கிடையவே கிடையாது. ஆனா நீங்க வந்து இங்க வந்து ப்ராஃபிட் பண்றீங்க. அந்த ரியல் வேர்ல்டுல நீங்க வந்து படிச்ச படிப்புக்கு ஏர்ன் பண்ண முடியாதத இங்க பண்ண முடியுன்ற ஆப்பர்ச்சுனிட்டிய நீங்க யூஸ் பண்ணி சம்பாரிச்சீங்கன்னா, யோசிச்சு பாருங்க. நீங்க தான் உண்மையிலேயே உங்கள உங்கள வந்து நீங்க தான் கொண்டாடணும். அத மட்டும் கொண்டாடுறத வந்து மிஸ் பண்ணிறாதீங்க. விச் இஸ் ரியலி பியூட்டிஃபுல் திங்ஸ். ஸோ அதனால சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ இதெல்லாம் வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகேவா?